நமக்கும் அனுபவத்தில் தெரிகிறது அந்த தாபங்கள். நமக்கு குரு இருந்துவிட்டா தாபமே இருக்காது, மனஸ்தாபம் கூட இருக்காது. எப்போதும் பிரசன்னமாக இருக்கலாம். பிரசன்னமான குருவை அடைஞ்சிட்டோமான நமக்கு எப்போதும் அடிக்கடி குருவினுடைய ஸ்மரணம் வந்துட்டே இருக்கணும். என்ன வந்தாலும் குரு ஸ்மரணம் வந்துவிடணும். குழந்தைகள்லாம் அம்மாட்ட சொல்லிக்கிறது மாதிரி குரு அந்தர்யாமியாக இருக்கார். குருவினிடத்தில் எப்போதும் பேசிகிட்டே இருக்கணும். குருநாதனுக்கு சம்மதமாக இருக்கணும். ஒரே ஆசை தான் என் ஜென்மாவில். நான் இப்படி இருந்தால் தான் என் குருநாதருக்கு பிடிக்கும், நான் இப்படி இருந்தால் தான் என் குருநாதருக்கு பிடிக்கும். ஐயோ, நம்ம இப்படிலாம் செஞ்சால் குருநாதருக்கு பிடிக்காது அப்படின்னு எல்லாத்துலேயும் இருந்தும் விலகிறதும், எது தர்மமோ நீதியோ அதில் பிரவேசிக்கிறதும்